Hi, hello viewers. Welcome to Coding Tamila. Very warm welcome to here. இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்துட்டு ஒரு பைத்தன் ப்ரோக்ராம். ஸோ என்னென்னா ஸ்டார் பேட்டர்ன் பிரிண்ட் பண்ணுறது. பட் ஆனால் வந்துட்டு இன்வெர்டர் ரைட் ஆங்கிள் ஸ்டார் பேட்டர்ன். ஓகே, ஸோ ரைட் ஆங்கிள் ஸ்டார் பேட்டர்ன்லேயே வந்துட்டு இன்வெர்டர் பேட்டர்னை பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இன்வெர்டர் பேட்டர்னா ஒன்றும் இல்லை, இப்போ வந்துட்டு பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு அந்த ப்ரோக்ராம். ஓகேவா? ஸோ இப்போ பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். ரன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஸோ ரன் பண்ணி அந்த ஷேப்பை பார்க்கலாம். ஓகேவா? ஷேப்பை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நம்மளே வந்து மேனுவலாக கோட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்களும் வந்துட்டு வீடியோவோட கடைசியில் இந்த ப்ரோக்ராமோட லாஜிக்கை புரிஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ ஸ்டே டியூன் அண்ட் வாட்சிங் ஃபுல் வீடியோ. ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த கமாண்ட்லேருந்து எடுத்துகிட்டு ரன் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்மளும் மேனுவலாக கோட் பண்ணலாம். ஓகே ஓகே ஸோ இதுதான் வந்துட்டு அந்த ப்ரோக்ராம். ஸோ இதில் வந்துட்டு ரோஸில் ஒரு இன்புட் வாங்கியிருக்கோம். இன்புட்டு அடுத்து ஒரு ஃபார் லூப்பில் ரோலேருந்து 0 வரைக்கும் போகணும். ரோ வந்து நம்ம கொடுக்குறதா 6ன்னு கொடுத்தா 6, 6லேருந்து 0 வரைக்கும் ஒன்று குறைஞ்சிட்டே வரும். தென் வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஒரு ஃபார் லூப்பு ஃபார் ஜே இன் ரேஞ்ச் ஆஃப் 5, அதாவது ஐந்து இப்போ இனிஷியலாக 6 அப்படின்னா ஸோ ஐயோட வேல்யூ 6. ஓகே, அப்படின்றப்போ 0ல் இங்கே ஜே ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு தடவை வந்து பிரிண்ட் பண்ணும் ஸ்டாரை, அடுத்து 2 தடவை, அடுத்து 3 தடவை வந்துட்டு சாரி ஐயோட வேல்யூ இப்போ 6 தான் இல்லையா? ஸோ 0 to 5 வரைக்கும் இந்த லூப் ரன் ஆகும். அப்படின்றப்போ 6 ஸ்டார் பிரிண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லைன் போயிட்டு அடுத்து மறுபடியும் லூப் ரன் ஆகும். அடுத்து 5 ஸ்டார்ஸு, அடுத்து 4, 3 இந்த மாதிரி லூப் ரன் ஆகிட்டு இன்வெர்டர் ட்ரையாங்கிள் பிரிண்ட் ஆயிடும். ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ 3, 2, 1 ஸோ ரன் பண்ணலாம். ஸோ ரன் பண்ணா அப்படின்னா நம்பர் ஆஃப் ரோஸ்ன்னு கேட்குதா? 6 கொடுத்தாட்டு என்டர் கொடுத்தேன்னா ஸோ இதுதான் வந்து நம்மளோட இன்வெர்டர் ட்ரையாங்கிள். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிளுக்கான ப்ரோக்ராம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த வந்துட்டு ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா கமெண்ட் பண்ணிவிட்டு நம்மளே வந்து இப்போ ஓனாக வந்து இதை மேனுவலாக கோட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ கொஞ்சம் வேகமாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ வந்துட்டு பொறுமையாக கோட் பண்ணி பார்க்கலாம் ஃபுல்லாக. ஓகேவா? ஓகே, ஸோ இந்த இன்வெர்டர் ரைட் ட்ரையாங்கிள் பேட்டர்னை பிரிண்ட் பண்ணுறது எப்படி அப்படின்னா அதுக்கான லாஜிக்கை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஹெட்டிங் எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ ஹெட்டிங் ஒன்றும் இல்லை. ஸோ இன்வெர்டர் ரைட் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் யூஸிங் பைத்தான். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஹெட்டிங்கை வந்து எழுதியாச்சு. இப்போ வந்துட்டு ப்ரோக்ராம்குள்ளே என்ட்ரு ஆகலாம். ஓகே, ஸோ ப்ரோக்ராம்குள்ளே என்ட்ரு ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா நமக்கு வந்துட்டு எத்தனை ரோ பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தேவை. ஸோ அதுக்காக வந்துட்டு நம்பர் ஆஃப் ரோஸை இன்புட்டாக வாங்குகிறோம். ஸோ ரோஸ் அப்படின்ற ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ரோஸ் அப்படின்றது நம்பர் ஆஃப் வேரியபிள், அப்போ வந்து இன்டீஜர் தான் இல்லையா? அதனால் input of enter a number of rows. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்பர் ஆஃப் ரோஸை என்டர் பண்ணிட்டேன் இல்லையா? ஓகே, சாரி, நான் நம்பர் ஆஃப் ரோஸ் இன்புட்டாக வாங்கியிருக்கேன், என்டர் பண்ணல. ஓகே, நம்பர் ஆஃப் ரோஸ் வந்துட்டு எவ்வளோ அப்படின்றத இன்புட்டாக வாங்கியாச்சு. இன்புட்டாக வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு எவ்வளோ நம்பர் ஆஃப் ரோஸ் அப்படின்னா இது எதுக்காக வாங்குகிறோம் அப்படின்னா எத்தனை ரோ இருக்கிற ஒரு இன்வெர்டர் ரைட் ட்ரையாங்கிள் நம்ம பிரிண்ட் பண்ணணும் அப்படின்றது நமக்கு தெரியணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் வந்துட்டு அது வந்துட்டு யூஸரே சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நம்ம ரோஸ் அப்படின்றத இன்புட்டாக வாங்குகிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு 2 ஃபார் லூப் வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும். அதை க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட லாஜிக் வந்துட்டு ஃப்ளோ ஒரே ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம ப்ரோக்ராம் பண்ணணும். ஓகே, ஸோ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃபார் லூப் ஓப்பன் பண்ணணும். அது எதுக்காக அப்படின்னா வந்துட்டு ஒவ்வொரு ரோவையும் வந்துட்டு ரன் பண்ணுறதுக்காக. ஓகே, ஸோ இப்போ புரியலாம் பரவாயில்ல. ஸோ ப்ரோக்ராம் பண்ணும்போது புரியும். ஒவ்வொரு ரோவையும் ரன் பண்ணுறதுக்காக ஒரு ஃபார் லூப். அடுத்து வந்துட்டு ஒவ்வொரு ரோவில் உள்ள எல்லா ஸ்டார்ஸையும் பிரிண்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஃபார் லூப். ஓகே, உதாரணத்துக்கு இப்போது ஃபஸ்ட்டு ரோவுக்கு ஒரு ஃபார் லூப். அந்த ஒரு ஃபார் லூப் வந்துட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன எடுக்கும் அப்படின்னா ஃபஸ்ட் ரோ, அடுத்து செகண்ட் ரோ, அடுத்து தேர்ட் ரோ போகணும், அடுத்து ஃபோர்த் ரோ போகணும். இந்த மாதிரி ரோ பை ரோ வந்துட்டு மூவ் பண்ணுறதுக்காக ஒரு ஃபார் லூப். நெக்ஸ்ட்டு ஃபார் லூப் என்ன அப்படின்னா ஒவ்வொரு லைன்லையுமே ஒவ்வொரு ரோலையுமே வந்துட்டு அப்போது ஒரு ஸ்டாரு, அடுத்ததில் 2 ஸ்டார், அடுத்ததில் 3 ஸ்டார்னு இந்த பிரிண்ட் பண்ணணும் இல்லையா? இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஃபார் லூப். ஸோ வந்துட்டு 2 ஃபார் லூப் டோட்டலாக யூஸ் பண்ண போகிறோம் இந்த பர்பஸ்க்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து கோட் பண்ணலாம். ஸோ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகே, இதான் வந்து ஃபஸ்ட்டு ஃபார் லூப். இது எதுக்காக அப்படின்னா ரோஸை ஹேண்டில் பண்ண. ஓகே, ஸோ இனிஷியல் வேல்யூ வந்து நான் ரோ கொடுத்துக்கிறேன். எதுக்காக வந்துட்டு ரோஸ் கொடுத்துரும் அப்படின்னா வந்துட்டு
நம்ம வந்துட்டு இன்வெர்டட் ட்ரையாங்கிள் பிரிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றப்போ ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறப்பவே வந்துட்டு ஃபுல் நம்பர் ஆஃப் எவ்வளோ ரோஸ் கொடுத்தோமோ அத்தனை ட்ரையாங்கிள் வந்து நம்ம அத்தனை ஸ்டார் பேட்டர்னை பிரிண்ட் பண்ணிடணும். அண்ட் வந்துட்டு ஒவ்வொரு ரோலையும் ஒவ்வொரு ஸ்டார் குறைஞ்சிட்டே வரும் இல்லையா, அப்போ வந்துட்டு ஒவ்வொரு நம்பர் நம்ம குறைச்சிட்டே வரணும். அப்போ -1ன்னு கொடுத்தா போதும். ஓகே ஷோர். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் ஃபார் லூப்பில் மறக்காமல் வந்துட்டு கோலன் வைக்கணும். கோலன் வச்சதுக்கப்புறம் ஸோ இப்போ நம்ம ஃபார் லூப் வந்து எது கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரோஸுக்கு வந்துட்டு ஹேண்டில் பண்ண கிரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஃபார் லூப் என்ன அப்படின்னா ஸ்டார் பிரிண்ட் பண்ணோம். ஓகே ஸோ அதுக்கு வந்து ஜெயின் வைக்கலாம். ஃபார் ஜெயின் ரேஞ்ச் ஆஃப் என்ன ரேஞ்ச் அப்படின்னா ஓகே ஃபார் ஜெயின் ரேஞ்ச் ஆஃப் ஐ தான். ஓகேவா ஷோர். ஸோ ஜஸ்ட் ஐ கொடுத்தாலே போதும். ஸோ எதுக்காக அப்படின்றத இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஓகே ஸோ என்னென்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ரோஸ் ஈக்குவல் டு சம் நம்பர். ஓகே உதாரணத்துக்கு 6ன்னு வைக்கலாம். 6ன்னு கொடுத்தோம் அப்படின்னா இந்த 6ன்ற நம்பர் வந்துட்டு எங்கே போய் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா ஐயில் போய் ஸ்டோர் ஆகும். ஓகே இந்த ஐன்றது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஐந்து ஒன்றும் பண்ணாது. ஸோ இந்த ஐயில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஃபார் லூப்பில் எடுத்துருக்கோம் இல்லையா, ஃபார் ஜே இன் ரேஞ்ச் ஆஃப் ஐன்றது இந்த ஐ வந்துட்டு அப்படியே போய் ஜேல ஸ்டோர் ஆகும். ஓகே அடுத்து என்ன பண்ணுவோம், பிரிண்ட் பண்ணுவோம். ஓகே பிரிண்ட் பண்ணும்போது ஐயோட வேல்யூவில் வந்துட்டு நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் பிரிண்ட் ஆகிடும். இப்போ 6ன்னு கொடுத்துருந்தோம்னா 6 ஸ்டார் வந்துட்டு ஃபஸ்ட்டு ரோவில் பிரிண்ட் ஆகும். அதான் நடக்க போகுது. ஸோ இப்போ வந்துட்டு ஐ இஸ் ஈக்குவல் டு ரோஸ் ஈக்குவல் டு 6ன்னு கொடுத்துருந்தோம்னா ஈக்குவல் டு 6ன்னு கொடுத்தா ஸோ கமா ஐ இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 6 தான். ஓகேவா ஓகே ஸோ இந்த ஃபார் லூப்பில் வந்துட்டு என்ன பண்ணணும், ஸ்டாரை நெக்ஸ்ட் பிரிண்ட் பண்ணணும் இல்லையா, அதுக்காக வந்துட்டு கமா கொடுத்துட்டு எண்டு ஈக்குவல்டுன்னு கொடுத்தேன். ஓகே ஸோ எண்டு ஈக்குவல் டு கண்டிப்பாக வந்து ஸ்பேஸ் கொடுத்தா வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும். உங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்தாலும் பிரிண்ட் பண்ண முடியும், பட் ஸ்பேஸ் கொடுத்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பிரிண்ட் ஆஃப் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இந்த பிரிண்ட் ஆஃப் எதுக்காக அப்படின்னா வந்துட்டு ஒவ்வொரு இந்த ஃபார் லூப் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லைன் போகணும். ஓகே இந்த நெக்ஸ்ட் லைனு போனால் மட்டும்தான் வந்துட்டு அடுத்த லைன் போயிட்டு அங்கே வந்துட்டு அதுக்கு வந்துட்டு கரஸ்பாண்டிங் ஃபார் லூப் நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸை பிரிண்ட் பண்ண முடியும். ஓகே ஓகே இந்த ப்ரோக்ராம் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து டக்குன்னு வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா ஸோ ஃபஸ்ட் என்ன அப்படின்னா ரோஸ் ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் என்டர் எ நம்பர் ஆஃப் ரோஸ். என்ன அப்படின்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் ரோஸ் நமக்கு தேவை அப்படின்றது இன்புட்டாக வாங்கியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்துட்டு நமக்கு 2 ஃபார் லூப் தேவை. ஒன்று வந்து ரோஸை ஹேண்டில் பண்ண, நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த ரோஸில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டார் பிரிண்ட் ஆகணுன்றது ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஃபார் லூப் என்னன்னா ரோஸை ஹேண்டில் பண்ண அதை வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் ரோஸ் கமா 0 கமா -1. ஸோ என்ன அப்படின்னா ரோஸ் அப்படின்னு 6ன்னு கொடுத்தோன்னா ஸோ 6ல் ஆரம்பிக்கும், 0ல் போய் முடியும், ஒன்று ஒன்றா குறைஞ்சிட்டே வரும். ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த ஃபார் லூப்பில் இப்போ உதாரணத்துக்கு 6ன்னு கொடுத்தேன்னா ஸோ 6ன்ற நம்பர் உள்ளே வரும். உள்ளே வந்துட்டு இந்த ஜெயின் இருக்கா, ஸோ ஃபார் ஜெயின் ரேஞ்ச் ஆஃப் 6னா ஸோ இந்த லூப் வந்துட்டு 6 தடவை ரன் ஆகும் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஐ டைம்ஸ் வந்து இந்த லூப் ரன் ஆகும். ஐன்றது 6 அப்படின்னா ஸோ ஜே இஸ் ஈக்குவல் டு 6. ஸோ அப்படின்றப்போ 6 ஸ்டார்ஸ் வந்து இங்கே பிரிண்ட் பண்ணணும். பிரிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஃபார் லூப் நின்றும். ஸோ இந்த ஃபார் லூப்புக்கு அப்புறம் நெக்ஸ்ட் கோட் என்னன்னா பிரிண்ட் ஆஃப். ஸோ ஒன்றும் இல்லை, இது முடிஞ்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் லைன் போய்ட்டு அப்படியே நின்றோம், அவ்வளோதான். ஓகே அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த ஃபார் லூப் தான் நின்றுருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஃபார் லூப் இன்னும் நிற்கலை. ஃபஸ்ட்டு ஃபார் லூப் அடுத்த ரோவுக்கு போயிடும். அடுத்த ரோ போயிட்டு மறுபடியும் வந்துட்டு இதே மாதிரி பிரிண்ட் பண்ணணும். அடுத்த ரோவுக்கு போகிறப்போ 1 குறைஞ்சிருக்கும், 6 to 5 போயிருக்கும். அப்போ 5 ஸ்டார்ஸ் பிரிண்ட் ஆகும். அடுத்து வந்துட்டு 4 ஸ்டார்ஸ், அடுத்து 3ன்றது மறுபடியும் பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இதோட ஃப்ளோ வந்து போய்கிட்டு இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த ப்ரோக்ராமோட எக்ஸ்பிளேஷன். ஓகே ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட்டு நம்பரை கவுண்ட் பண்ணிவிட்டு இதை வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஸோ 3 2 1 இப்போ வந்துட்டு இதை ரன் பண்ண போகிறேன். Ctrl+F5 கொடுத்தோம்னா ரன் ஆயிடும். ஓகே இதை ரன் பண்ணேன் அப்படின்னா நம்பர் ஆஃப் ரோஸ் எவ்வளோ வேணும் அப்படின்றது கேட்குது. 7 கொடுத்தேன். 7 கொடுத்தேன்னா 7க்கான ஒரு இன்வெர்டர் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகே இதுதான் வந்து நம்மளோட அவுட்புட், பெஸ்ட்டான அவுட்புட் கிடச்சிருச்சு நம்ம எதிர்பார்த்தது. ஓகே ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். அண்ட் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஸோ இந்த மாதிரியான ஒரு லாஜிக்கலான ப்ரோக்ராம்ஸை ட்ரை பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து பைத்தானில் நாலேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் see you later in the next video. Okay.